ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டேஸ்டியா மாங்காய் முருங்கைக்காய் போட்டு சங்கரா மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிள். இது வந்து ஸ்பெசிஃபிக்கா பிகினர்ஸ்க்கான ரெசிபி அண்ட் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். ஸோ சங்கரா மீன் பிடிச்சவங்களுக்கு வந்து இது வந்து கண்டிப்பா ஒரு மஸ்டர்ட் ரெசிபின்னு தான் சொல்லுவேன். ஸோ பாருங்க, குழம்பு வந்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி மெயின்டைன் இருக்கு. அதே மாதிரி மீன் எல்லாம் நல்லா குக்காய் வந்திருக்கு, நல்லா வாசனையாகவும் இருக்கும். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா புடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாய் புடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து நல்லா பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கேன். ஏன் பேஸ்ட் அரைச்சிருக்கேன்னா அப்பதான் நம்ம சங்கரா மீன் குழம்பு வந்து நல்லா ஒரு கிரீமியான கன்சிஸ்டன்சில இருக்கும். நான் வந்து 2 முருங்கைக்காய் வந்து இந்த சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு மாங்காய் வந்து நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன் மீடியம் சைஸ்ல கட் பண்ணிருக்கேன்னா குழம்புல கரைஞ்சிரும். அதனால ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து நல்லா 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ தாளிச்சிடலாம் வாங்க. தாளிக்கிறதுக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் சன்ஃபிளவர் ஆயில் எடுத்துக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஒரு கோல்டன் கலர் வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சு வச்சுக்க தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள், 1 டேபிள் ஸ்பூன் கார மிளகாய், 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகத்தில் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டு லோ ஃப்ளேம்ல 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இந்த மசாலோட பச்சை வாசனை போறதுக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் முருங்கைக்காய் மட்டும் ஆட் பண்ணலாம். மாங்காய் வந்து குழம்பு கொதிச்சு வரும்போது ஆட் பண்ணலாம். மசாலோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டு ஒரு 5 மினிட்ஸ் முருங்கைக்காய் குக் ஆகிற வரைக்கும் லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணிக்கலாம். வச்சுக்க புளி தண்ணியில் நான் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா எந்த லம்ஸும் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். குக் ஆயிடுச்சு. இப்போ கரைச்சி வச்சுக்கலாம் புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா அந்த குழம்பு வந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்து இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. நான் 10 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுட்டேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்க மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் மீடியம் ஃப்ளேம்ல கொதிக்க வச்சுக்கோங்க. மாங்காய் வந்து நல்லா ஒரு ஆஃப் குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, குழம்பு வந்து நல்லா மாங்காய்லாம் ஆஃப் குக் ஆகி வந்துருச்சு. 250 கிராம் சங்கரா மீன் இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனா கிடைச்சிருக்கு. நல்லா கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதை இப்போ குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். கிளீன் பண்ணி வச்சிருக்க சங்கரா மீன் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கொஞ்சம் ஜென்டலா கலந்து விட்டுக்கோங்க. இதை இப்போ ஒரு லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா இந்த மீனோட ஃபிளேவர்லாம் குழம்புல இறங்கி மீன்லாம் நல்லா குக் ஆகி வரட்டும். குழம்பு கொதிச்சு வந்துருச்சு. நம்ம குழம்புல போட்டிருக்க மாங்காய், முருங்கைக்காய், மீன் எல்லாமே நல்லா குக்காய் வந்துருச்சு. அவ்வளவுதான், சங்கரா மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நல்லா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். சின்ன வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.